புருஷ சூக்தம் கேட்பதனால என்ன பலன்? புத்திர பிரதம புத்திரானாம் ஜெயதம் ஜெயகாமினாம். யாருக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கோ உங்க பேரன் பேத்திக்கோ நல்ல சத்புத்திரன் புத்திரியாக பிறக்க வேண்டும் ஆசை இருக்கோ, அப்பேற்பட்டவர்கள் புருஷ சூக்தம் கேட்டா அது நினைச்சது கிடைக்குமா? வேதமே சொல்லியிருக்கு. அடுத்தது ஜெயதம் ஜெயகாமினாம். நீங்க எங்கேயாவது போருக்கு போறேன்னு வச்சுங்க, கையில வில்லு அம்பல்லாம் எடுத்து போறேன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அடுத்தது ஸ்ரீதம் ஸ்ரீகாமினாம். நீங்க என்ன எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி ஆசைப்படுறீங்களோ, நீங்க எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வேல்யூ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் ஆயிடும். ஸ்ரீகாமினாம். பும்சாம் ராஜ்யதம் ராஜ்யகாமினாம். ராஜ்யம் ராஜ்யகாமினாம். நீங்க எதை ஆளணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஹெட் ஆகணும்னு நினைக்கிறீர்கள், 2 பேரை பைபாஸ் பண்ணி நடுவேள் புருஷ சூக்தம் கேட்டா. தானியதம் தானிய காமானாம். உங்க வீட்டுல நீங்க எடுக்க 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 எந்த டப்பாலையும் பருப்பு குறையவே குறையாது. எப்படி இருக்கும் பாருங்க, அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும். அதனால கீர்த்திதம் கீர்த்தி காமினாம். அக்ஷய பாத்திரம் தெரியுமோ, அந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பாடி யுதிஷ்டிரனுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கட்டாட்சம் பண்ணார். திரௌபதி அதை வச்சுட்டா வனப்பர்வா முழுக்க தெளிவு பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா இவ 5 பேருக்கு அதுல பீமன் நன்னா வேற சாப்பிடுவார். அதனால இந்த அக்ஷய பாத்திரம்லாம் இருந்தாலும் கண்டினியூஸா நன்னா நீங்க எவ்வளவு கீரையை கட் பண்ணி நீங்க எவ்வளவு கடைஞ்சாலும் டமா தூண்டாயிடும். ஆனா இவ கீரை மட்டும் நன்னா இருக்கும், நிறைய ஃபுல்லா இருக்கும் பாத்திரம். அதுல பாதியை பீமனுக்கு எடுத்து வச்சிருவோம். அதுலதான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுத்து. துரியோதனன் வேணும்னுட்டே துர்வாச மகர்ஷியை சிஷ்ய கோட்டிகளோடு அனுப்ப, அவர்கள் பசி என்ன சொல்ல, நான் பரிமாறுகின்றேன்னு யுதிஷ்டிரன் திரௌபதியை கேட்காமல் சொல்ல, அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு கண்டிஷன் சூரிய பகவான் போட்டுட்டார். இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நீ அதை தேய்ச்சுட்டு கவிழ்த்து விட்டாயாயில் உனக்கு அன்றைய நாளுக்கு திருப்பி அது கொடுக்காது, மறுபடியும் மறுநாள் தான் சார்ஜ் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு நீ எவ்வளவு அதை சார்ஜ் பண்ணாலும் அடுத்த நாள் தான் அது உதவும். அவர் தேய்ச்சி கவுத்து வச்சுட்டா. அப்புறம் அதானோன்னு துர்வாசரிக்கு இவர் சத்தியம் பண்ணி கொடுக்க, ஐயோ ஏன்னா இப்படி பண்றீங்க, நீங்க யூ ஆர் அ கிங் ஹூ மேக்ஸ் ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஜர் அப்படின்னு சொல்ல வருத்தப்பட்டார் யுதிஷ்டிரன். அப்போ திரௌபதி மனசால கிருஷ்ணன் நினைச்சாலாம், ஐயோ கிருஷ்ணா நீ வரமாட்டியோன்னு. அவர் டக்கு திரௌபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் கிருஷ்ணன். டக்குன்னு அந்த இடத்துல பிரத்யட்சமாகி, வா கிருஷ்ணா வா கிருஷ்ணானா திரௌபதி எனக்கு பசிக்கிறதுனார். இன்னைக்கு வரவாள்லாம் ஏன் பசி பசினே சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்து வச்சிருப்பேனே. அப்போ கிருஷ்ணன், நீ பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டே, அவருக்கு தெரியுது. அதனால நீ ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்ட, பாத்திரத்தை கூடுன்னு சொன்னோன்னு ஒரு கீரை இருந்துதாம், ஷாக்கான்னம்னர் நாராயண பட்டதிரில். அதை வாயில போட்டுட்டார், அவ ஏப்பம் விட்டா. அதனால அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம். அதனால தானியதம் தானிய காமானாம். உங்க வீட்டுல எந்த தானியமும் குறையாது. முக்திதம் முக்தி காமினாம். மோட்சம் ஆசைப்படுறவாளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், 5 நாளைக்கு வந்துருங்கோ. நீங்க பாட்டுக்கு ஏதோ முக்தி ஆசைப்பட்டா முக்தினா இங்க என்ன பண்றது? அதனால எல்லா விதமான மக்களுக்கும் சமுதாயத்தில் பாரபட்சம் பார்க்காமல் பிராமணன் அப்ராமணன், செட்டியார் முதலியார், ஐயர் ஐயங்கார், மாத்வர் அத்வைதி அப்படின்னு வித்தியாசம் பார்க்காமல் ஆத்தாரா பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது புருஷ சூக்தம்.